தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரத்தையும் கல்வி முறையையும் அழிச்சதுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறதா ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்பீச்சுமே பார்த்தீங்கன்னா மெக்காலே மினிட் அதை பற்றி ஒரு கடுமையான விமர்சனங்கள் அது மேலே முன் வச்சிருந்தாரு. உண்மையிலேயே இதில் என்னதான் இருக்கு அப்படின்னு இது குறித்து நம்ம விவாதிக்க கல்வியாளர் காயத்ரி அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். மெக்காலே மினிட் அது ஹிஸ்டாரிக்கலா அது என்ன சொல்லுது? மெக்காலே இந்தியாவுக்கு வரணும், அந்த கல்வி முறையை இந்தியாவிற்கு புகுத்தணும்னு சொல்லும் போது அவர்களுடைய செனட் சபையில பேசி இருக்கிறாரு. அந்த ஆவணம் இன்னைக்கும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய கல்வி முறைய முதல்ல நாம அசஸ் பண்ணணும், அதற்கு பிறகுதான் நம்மளுடைய கல்வியை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது 1822களுக்கு பின்னாடியே 32 வரைக்கும் இந்தியா முழுமையும் இருக்கிற கல்வி முறையை அவங்க அசஸ் பண்றாங்க. இண்டிஜினஸ் எஜுகேஷன் சர்வே, யார் வேணா இதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கும் அந்த ஆவணம் நம்ம இன்னைக்கு எக்ஸல் ஷீட் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ஒரு ஷீட் போட்டு இந்தியா முழுவதும் அவங்க எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவுல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து ஒரு கட்டுக்கதையை இங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இங்க சமஸ்கிருதமும் அரபும் மட்டும்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தது, வேதங்கள் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு சிலரை மட்டும்தான் கல்வி படிக்க முடிஞ்சது, மத்தவங்க எல்லாம் நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்கன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கதை பெரும்பாலும் நம்பப்பட்டது. ஆனால் நாம சொல்லலைங்க. அந்த மெக்காலேக்காக இந்தியாவில் நடத்தப்பட்ட எஜுகேஷன் அந்த சர்வே சொல்லுது. இண்டிஜினஸ் எஜுகேஷன் சர்வேல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு 1832ல அதை ஆவணப்படுத்தி வைக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் மெக்காலே இங்க வராரு. அந்த காமன் சர்வேல அவர்கள் பிராமணர்கள், வைசியர்கள், பட்டியல் இனத்தவர்கள், இஸ்லாமியர்கள், பிற மதத்தவர்கள் அப்படின்னு ஜாதி வாரியாக கணக்கு போடுறாங்க. இங்க அதை அவங்க ஜாதின்னு சொல்லல, வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்தெந்த வேலைகள் செய்தார்களோ அந்த பிரிவுகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த பிரிவு யார் யார் என்னென்ன படிச்சாங்க, அப்புறம் தொடர்ந்து சொல்லுவாங்க வேதம் படிச்சு கொடுத்தாங்க, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சொல்றாங்க ட்ரிக்னாமெண்ட்ரியில இருந்து, பிசிக்ஸ்ல இருந்து, கெமிஸ்ட்ரியில இருந்து, கெமிக்கல் வரைக்கும், ரசாயனம் வரைக்கும். கெமிஸ்ட்ரிக்கும் கெமிக்கலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ கெமிஸ்ட்ரியில இருந்து, கெமிக்கல்ல இருந்து, வான சாஸ்திரத்துல இருந்து அத்தனையும் இங்க மருத்துவம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நம்ம லிங்குவிஸ்டிக் இன்னைக்கு அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த லிங்குவிஸ்டிக்க பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவங்க அதுக்கு வச்சிருந்தாங்க, ஆசிரியர்கள் என்ன தகுதியோடு இருந்தாங்க, ஒரு பாடத்திட்டம் எத்தனை நாள் நடத்தப்பட்டது, ஒரு 3ல இருந்து 5 வரைக்கும் 8 வயசு வரைக்கும் அடிப்படை கல்வி கொடுக்கப்பட்டது. ஒரு ரிசர்ச் லெவல்ல போனாங்கன்னா 5 முதல் 8 வருஷம். இன்னைக்கு நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, இத ஆங்கிலேயர்கள் வருகைக்கு முன்னாடி நாம இங்க செஞ்சிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, பிராமண பெண்கள் குறைந்த அளவுதான் படிச்சாங்க, பிராமணர்கள்ல ஹையர் ஸ்டடீஸுக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க, ஆனால் மருத்துவம், இயற்பியல், கெமிஸ்ட்ரி, வான சாஸ்திரம் எல்லாமே எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நம்பர்ஸ் வைஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுல சொல்ல போனா பட்டியல் இனத்தவர்களும் இஸ்லாமியர்களும் அதிக அளவிற்கு இருக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட் இருக்கு, நம்ம அதை வச்சு ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சோ இத்தனையும் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அப்ப இந்த ஆல்ரெடி அவங்க எல்லாம் ஃபுல்லி பேக்கடா இருக்காங்க, அப்ப நம்ம இங்க அதை கொண்டு வர முடியாது, அப்ப முதல்ல இந்த சிஸ்டத்தை காலி பண்ணணும், அதற்கு பிறகுதான் நாம அங்க வர முடியும். அப்படிங்கிறதுனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வராங்க. ஒரு கிளாஸ் ரூம்னா இப்படிதான் வடிவமைக்கணும், அதுக்கு இப்படி ஜன்னல் இருக்கணும், இத்தனை கதவு இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை அப்படின்ற ஒன்ன கொண்டு அது இல்லாத பள்ளிகள் பள்ளிகளாக அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொல்லி காலி பண்ணிதான் அவர்களுடைய கல்வி முறையை இங்க கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்னர் இங்க அவ்வளவு பெரிய எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது, அவர்களாலேயே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் உண்மை.
இப்போ இந்த மெக்காலே மினிட்ல அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் எஜுகேஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் அதுவரைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்த அந்த ஃபண்ட்ஸ்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அந்த புக்ஸை பிரிண்ட் பண்றதுக்கு இவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ்ல இருக்கு. இன்னும் வேற என்னென்னலாம் நடந்தது மேம்? அது இந்த இது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா வந்து சமீபத்துல மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கட்டுரையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிடுறாரு, எல்லாரும் தொடர்ந்து இந்தியால வந்து பெஸ்ட் எஜுகேஷன் இருந்தது, பெஸ்ட் எஜுகேஷன் அப்படி என்னத்த இருந்தது இங்க இல்லாம போயிருச்சுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு இந்தியராக இருந்து கொண்டு அவர் வந்து சொல்றாரு, மெக்காலே வந்து அந்த கவர்னர் ஜெனரல்ல வந்து லெட்டர் எழுதினாரு, ஒரு லகடக்காரன் கூட அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மருத்துவ முறை இங்க இருந்ததுன்னு. அது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் பாருங்க. ராஜராஜ சோழன் காலத்துல ஆதூர சாலைன்னு வச்சு அதுல நம்ம ஆர்த்தோவுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணிருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, 10 சொல்லி இருக்குது எப்படி வந்து மீன் முள்ள வந்து அதுல இருந்து அழகா எடுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார அறுவை சிகிச்சை செய்து தையல் போடப்பட்டது அப்படின்னு 10 முதல்ல வந்துதான் இல்ல மெக்காலே கல்வி முதல்ல வந்துதான்றத அவர் சொல்லட்டும். அந்த மருத்துவ முறையை அவ்வளவு கிண்டல் பண்றாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்க வந்து இப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படி ஆட்சி பண்ணாங்கன்னு ஒரு சரித்திரத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய உருவமுள்ள அரசர்கள் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க லில்லி புட்னு ஒருத்தங்க இருந்ததை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலையா? எவ்வளவு குள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு ஜுராசிக் பார்க்னு ஒரு பள்ளி இனத்தினுடைய பெரிய ராட்சச உருவம் இருந்தது, இன்னைக்கு அது இல்ல அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது போல இங்க மனிதர்கள் விலங்குல இருந்து மாறி வராங்கன்னு சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா, அங்க மனிதன் வரும் பொழுது அவ்வளவு ஒரு உயரமாக இருந்திருக்கலாம், அவ்வளவு பெரிய திண்ணத்தோட இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு நம்மளுடைய பழக்க வழக்க முறை, உணவு பழக்கம், இது எல்லாத்தையும் நம்ம மாறி இருக்கலாம். அதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு, இதெல்லாம் மூடத்தனம், இப்படி ஒரு ஹிஸ்டரி இருந்ததுன்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ நீங்க ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கேலி செய்து எழுதியதை, ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, பல இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க, இந்திய தேசம் அப்படிங்கிறது ஒரு பிச்சைக்காரர்களும் பாம்பாட்டிகளின் தேசம்னு. அப்ப அதை அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு சொல்லணும் இல்லையா? சோ இந்த மாதிரி முறை இருந்தது. நான் சொன்ன அந்த எஜுகேஷன் காமன் டாக்குமெண்ட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட்டது, யார் அதை கொடுத்தார்கள், ஃப்ரீ எஜுகேஷன் இருந்ததா? ஃப்ரீ எஜுகேஷன் இருந்தது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். இன்னைக்கு நாம ரிசர்வேஷனை பத்தி பேசுறோம்ல, அன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எந்த குடும்பங்களால் அந்த பணத்தை கொடுக்க முடியலையோ அதை கொடுப்பதற்கு அந்த ஊரில் கிராமத்தில் உள்ள அந்த பெரிய வீடு இருக்கும் இல்லையா, அங்க இருந்து வந்து ட்ரஸ்ட் மாதிரி அந்த அறக்கட்டளை மூலமாக அந்த பணம் கொடுக்கப்பட்டது. அது எப்படி கணக்கிட்டு கொடுக்கப்பட்டது, எத்தனை மாதத்திற்கு கொடுக்கப்பட்டது, இந்த கணக்கு வரைக்கும் அதுல இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த விஷயத்த வந்து அவர்கள் எல்லாம் அவ்வளவு ஈஸியா அவர் சொல்றாரு, எண்ணத்தை நம்ம இழந்து போயிட்டோம்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கும் அவர் நம்முடைய மனதுல எவ்வளவு பெரிய ஒரு அடிமை எண்ணம் இருக்கு பாருங்க. இந்தியானா எதுவுமே, ஏன்னா அவங்களை சொல்லி ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஈவேரா வந்து இந்தியாவிற்கு விடுதலை அப்படின்னு பேசின உடனே கடிதம் எழுதுறாரு, குயின் எலிசபெத்துக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கே நீங்க வந்து விட்டு போனாலும் சரி, ஆனால் மதராஸ் ராஜதானிய மட்டுமாவது நீங்க வந்து லண்டன்ல இருந்து ஆளுங்கன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர்கள் இந்திய கல்வியை குறை பேசுவது, இந்தியாவுல ஒண்ணுமே இல்லைன்னு பேசுறது வெறும் நகைப்புக்குரிய விஷயம். இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அங்க இருந்து இங்க படையெடுத்து வந்தாங்க? முகலாயர்கள்ல இருந்து, பிரெஞ்சுல இருந்து, டச்சுல இருந்து இந்த இவர்கள் ஆங்கிலேயர்கள் வரை எதற்கு இங்க வரணும்? இந்தியாவோ பிச்சைக்கார நாடு, இந்தியா முட்டாள்கள் நாடு, இந்தியால எந்த கல்வியுமே இல்ல. அப்ப எதற்காக அவர்கள் இங்க வந்தாங்கன்னு அவங்க சொல்லணும்ல. எஸ் மேம். இப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா சமூகத்திற்கும் ஈக்குவலா எஜுகேஷன் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அந்த தரப்பின் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து அம்பேத்கர் கோட் பண்றாங்க, அம்பேத்கரே சொல்லியிருக்காரு அப்படின்னு. அம்பேத்கர் வந்து எந்த இடத்துலயும் ரிசர்வேஷன்ல படிக்கல அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்றோம். அதே போல எந்த மொழி வந்து இந்தியாவினுடைய மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன போது முதல்ல அவர் சொன்னது சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருதம் எல்லாராலையும் கற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வரை இந்தி இருக்கட்டும், அதற்கு பிறகு நம்ம வந்து இதை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து அந்த பர்டிகுலர் இயர் வரைக்கும் வந்துட்டு
ஹிந்திய கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது தமிழகத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பெரிய அளவுக்கு வந்தது. சோ இத வந்து ஹிந்தி திணிப்பு அப்படிங்கறதெல்லாம் இவங்க பேசுறது, இந்த சமூக நீதி பேசுறது எல்லாம் இவர்கள் சொல்ல வேண்டிய விஷயமே இல்ல. இங்க காலம் காலமாக இருந்த நடைமுறையில் இருந்த விஷயம். இங்க ஆங்கிலேயர்கள் வர்ற வரைக்கும் இங்க பிரிவுகள் இருந்ததே தவிர அதுல பாகுபாடுகள் இல்ல. இங்க வந்து நாவிதர்களா இருந்து பண்டிதர்கள் வரைக்கும் அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதற்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது காலம் காலத்திற்கும். ஒரு ராஜா நீங்க வந்து ஒரு நிபந்தம் கொடுக்கறது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு டாக்ஸ் கொடுக்கறதுக்கு அந்தனருக்கும் ஒரு டாக்ஸ் கொடுப்பாங்க, அந்த சலூன் பர்சனுக்கும் வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அவரவர்கள் வருவாய்க்கு தகுந்தாற் போல அவரவர்கள் செய்கின்ற வேலைக்கு தகுந்தாற் போல அங்க இருந்தது. ஆனால் என்னைக்கு வந்து ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தார்களோ அவர்கள் இந்த டிவிடெண்ட் ரூல் அப்படின்னு ஒண்ண கொண்டு வந்தாங்க இங்க. அது மட்டும் இல்ல, அதற்கு முன்னரே நீங்க பாத்தீங்கன்னா முகலாயர்கள் பீரியட்ல உள்ள வந்த பிறகு பெண்களை எல்லாம் அடிமைப்படுத்துற தனம் இருந்தது. அப்ப அடிமைப்படுத்தி அவர்களை போக பொருளாக கவர்ந்து போகும்போது வீட்டுக்குள்ள லேடிஸ வந்து படிக்கிறதுக்கு அனுப்பாம உள்ளுக்குள்ளேயே வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஏன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பொறுப்பு முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கட்டிய கணவன் முன்னால, பெற்ற அப்பாக்கு முன்னால, பிள்ளைகள் முன்னால பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு அவர்கள் முன்னால வன்புணர்வு செய்யறத பார்த்த பிறகுதான் பெண்கள் வந்து இந்த கணவன் சாத்தா நானும் செத்துறேன், அதற்கு பிறகு என்னை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றது வந்து அதை நம்ம எந்த காலத்திலையும் சரிப்படுத்தல. ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சமூகம், இந்திய சமூகம் எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம கீழே போறோமோ நாமளே அதை சரி பண்ணிக்கிறதுக்குள்ள சிஸ்டம் நம்ம கிட்ட இருந்தது. அதை நம்ம வந்து ஒத்துக்கணும். இவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் அப்படின்னு பேசுறாங்க. அவர் வந்து அந்த மெக்காலே கல்வி முறைதான் உயர்ந்ததுன்னு சொல்றாங்கல்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்தியாவில் தோன்றிய இந்து மதம் 3ஆம் பாலினத்தவரை எப்படி கொண்டாடியது அப்படின்னு அவங்க யாராவது சொல்லட்டும். வேற எந்த மதத்திலாவது உலகில் எந்த நாட்டிலாவது 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு ஒண்ணு இருந்ததா அப்படின்னு அவர்கள் சொல்லணும். அதற்குரிய குறிப்புகள் அதுல இருந்துதான் சொல்லணும். ஆனால் இந்தியாவில திருத்தீய பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் அதர்ஸ், மற்றவர்கள் அப்படின்னு குறிப்பிடும் பொழுது 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு சொன்னது நம்ம இந்தியா. இங்க சமூக நீதி பேசப்படலையா? அவர் வந்து நம்மளுடைய மருத்துவத்தை அவ்வளவு கேவலமா பேசுறாரு. இன்னைக்கு நாம பேசக்கூடிய LGBTQ பத்தி சுஷ்ருத சம்ஹிதையில எழுதி இருக்கிறாங்க. ஒரு லெசிபியன்னா என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஒரு ஹோமோசெக்சுவல்ஸ்னா என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சுஷ்ருத சம்ஹிதையில இருக்குது. குழந்தைகள் கூட அக்செப்ட் பண்ணாத வான சாஸ்திரம் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் வந்து எழுதுறாரு. ஆனால் நாம மறக்க முடியாதது, கலீலியோ வந்து உலகத்தை பூமியினுடைய சுற்றளவை கண்டுபிடித்து அது உருண்டைன்னு சொல்றதுக்கு முன்னாடி, பல யுகத்துக்கு முன்னாடி கடவுள் வந்து வராகரா அவதரிச்சு பூமி பந்தை காத்தார், பூமி பந்தை காத்தார் அப்படின்னு. பூமி வந்து பந்து வடிவில இருந்தது. அதனுடைய சுற்றுப்பரப்பை கண்டுபிடித்து பூகோளம்னு பெயர் வச்சு, இவங்கெல்லாம் கேலடோஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 9 கோள்கள் இங்க இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க 10வது கோள் இருக்கு, இல்ல இன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இல்லாம போயிருச்சுன்னு 1000 அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடி எந்த விதமான கருவிகளும் இல்லாமல் வான சாஸ்திரத்தை வச்சு சொன்னது இந்தியன். இன்னைக்கு அவர் வந்து அதை அவ்வளவு கேவலமா பேசுறாரு அப்படின்னா அவருடைய அடிமைத்தனத்தை, அவருடைய புத்தியில இருக்கக்கூடிய இந்தியாவின் மீதுல இருக்கக்கூடிய கேவலமான எண்ணத்தை காமிக்குதே தவிர நீங்க வந்து நம்ம இந்திய கல்வி முறையை இல்ல. இந்த மிஷனரிகள் முக்கியமாக முகலாயர்கள் வந்த பிறகு, பிரிட்டிஷார் வந்த பிறகு ஜாதி வாரியாக பிரித்து இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, இந்த ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி நமக்குள்ளார ஒரு சண்டைய வர வச்சு அதன் மூலமாக மிஷனரிகளை உள்ள கொண்டு வந்து நான் உன் சமுதாயத்தை மேம்படுத்துகிறேன்னு சொல்ல வந்து, அதற்கு பிறகு நான் ஒரு சின்ன கொஸ்டின் கேக்குறேங்க. இன்னைக்கு வந்து இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க வந்து சூப்பர் ஒர்க் பண்ணாங்க, நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு இந்த தமிழக அரசு சொல்லுது, நீங்க வந்து கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆனா கூட உங்களுடைய ஜாதியை வைத்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. எதற்காக மதம் மாறுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்துஸ்ல வந்து ஜாதி பாகுபாடு இருக்கு, அந்த ஜாதி கொடுமையின் காரணமாக மதம் மாறுகிறார்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட சொல்றாங்க. சரி, மதம் மாறிட்டீங்கல்ல,
அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த ஜாதி வேண்டான்னு சொல்லிட்டு தானே நீங்க மதம் மாறுறீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கம் அஸ் பிசி, ரைட்? அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அந்த ரிசர்வேஷன் இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது? ஏன் அப்படின்னா இங்க எல்லாமே திரும்ப திரும்ப சொல்லப்படுற விஷயம், இந்துக்கள்ல ஜாதி பிரிவினை இருக்கு, கிறிஸ்தவத்திலயோ இஸ்லாமியத்திலயோ இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம மறுக்க முடியாதது, நான் இங்க தெரியும் எஸ்சிக்கு ஒரு சர்ச் இருக்கு, தேவர்களுக்கு சர்ச் இருக்கு, நாடாருக்கு சர்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத அவர்களால மறுக்க முடியுமா? அங்க ஜாதி பாகுபாடு இல்லாம மறுக்க முடியுமா? அப்போ நாம செய்ய வேண்டியது எல்லா ஜாதியும் சமம்னு சொல்ல வேண்டியதை தவிர ஜாதியை ஒழிக்கிறேன்னு நிக்கிறதோ ஜாதி பெயர்ல ஒழிக்கிறதோ இல்ல. இந்த வேலையை மிஷினரி செஞ்சது அப்படிங்கறதுல ஒரு அசைக்க முடியாத கருத்து இருக்கு, அதுல உண்மையும் இருக்கு. திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சதர்ன் இந்தியால பிஜேபியால காலூன்ற முடியல, அதுக்கு என்ன காரணம்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனும் ஆங்கில அறிவும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அந்த ஆங்கில அறிவு, நான் இன்னைக்கு நம்ம ஒரு மழை புயல் வந்தா நம்மளுடைய வீடு சீட்டுக்கட்டு மாதிரி இடிஞ்சு போகுது, தாழ்ந்து போகுது, அவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த கட்டிடக்கலையை பயன்படுத்தி 6 அடி பேஸ்மெண்ட் போட்டு 250 அடி உயரத்துல கோயில் கட்ட முடிஞ்சது. அந்த கோபுரத்தின் மேல இன்னைக்கு சொல்றோம் எர்த்துக்கு காப்பர் தேவைப்படுதுன்னு. அப்போ ஆண்டாண்டு காலமா இங்க கோபுரத்தின் மேல காப்பர்ல கலசம் வச்சு அந்த கலசத்துக்குள்ள விதைய போட்டு மின்னலை தடுக்கிறதுக்கு ஒரு எர்த்து இதா நமக்கு செயல்படுத்தினது எந்த மெக்காலே நமக்கு சொல்லி கொடுத்தாரு? நீங்க கட்டிக்கிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு பாலம் இடிஞ்சு விழுகுது மெக்காலையில படிச்ச கல்வி அறிவு வச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த கல்லணையில என்ன செஞ்சாங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ரைட் பிரதர்ஸ் விமானம் அப்படின்னு ஒண்ணு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி, திரேதா யுகத்துக்கு முன்னாடி நம்ம ராமாயணத்துல எழுதி வச்சோம் புஷ்பக விமானம். அந்த விமானம் எப்படி இருந்தது, அதனுடைய தன்மை என்ன, அது எப்படி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னு சான்ஸ்கிரிட்ல இருக்குது. அது அவங்களால இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் உரிமை கொண்டாடுற இரும்பை கண்டுபிடித்தது, இரும்பை உருக்க தெரிந்தது நாமன்னு சொல்றா இல்லையா? அந்த இரும்பை உருக்க தெரிந்த நாம மெக்காலே கல்வி படிச்சுட்டு இங்க வந்தோமா? குறிப்பு இருக்குங்க. டமாஸ்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிழக்கு இந்தியாவுல அந்த ஸ்வாட் ரொம்ப ஃபேமஸான ஸ்வாட். அதற்கு இந்தியாவில் இருந்து நாம இரும்பை எடுத்துட்டு போனோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இரும்பு அதை எடுத்து பதப்படுத்தக்கூடிய பக்குவம் அவ்வளவு அழகாக பிளெக்சிபிளாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்குன்னு சொல்லி யூரோப் ரிசர்ச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னதாக இன்னைக்கு நமக்கு குறிப்புகள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயம், அது மெடிசனாக இருக்கட்டும், இல்ல கட்டடக்கலையாக இருக்கட்டும், இது போன்ற சயின்ஸ், நான் சொல்றது ஹிஸ்டரிய சொல்லல, சயின்ஸ சொல்றேன். நீங்க எதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ்ன்னு சொல்றீங்களோ அந்த சயின்ஸ் எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு மழைக்கும் இடுப்பளவு தண்ணியில நின்னு நீங்க பெட்ஷீட்டும் பாயும் கொடுக்குறீங்களே, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு புவர் கேவலமா நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு ராஜராஜ சோழன் காலத்துக்கு முந்தியில இருந்து, நான் ராஜராஜ சோழனை மட்டும் சொல்லல, தமிழன், இந்தியன், ஹரப்பா, மொகஞ்சதரோ காலத்துக்கு முன்னாடியில இருந்து எப்படி அழகாக ஒரு நகரங்களை கட்டமைத்தான், அங்க டிரைனேஜ் சிஸ்டத்தை எப்படி கொண்டு வந்தான், வாட்டர் பாடிஸை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொன்ன, இதெல்லாம் மெக்காலே நமக்கு சொல்லி கொடுத்ததா? 4ஆம் நூற்றாண்டுல நாலந்தா வச்சு நாம உலகத்துக்கு கல்வி கொடுத்தவங்க நம்ம. அதே நான் சொன்ன இண்டிஜீனியஸ் எஜுகேஷன் சர்வே மூலமா ஹவுஸ் ஆஃப் காமன் டாக்குமெண்ட்ல இருக்கு. ஆக்ஸ்போர்டுக்கு இணையாக நம்ம மற்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு இணையாக இருக்கக்கூடிய கல்வி முறை இந்தியாவில் இருக்கிறது அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா நாம முட்டாளா? நமக்கு கட்டுக்கதை சொல்லி கொடுக்கின்ற இவர்கள் உடைய மனதுல அந்த அடிமைத்தனமும் பொய்யும் புரட்டும் இருக்குதா, இல்ல அவர்கள் செஞ்சு வச்ச ஆவணம் இல்ல பொய்ன்னு அவங்க சொல்றாங்களா அப்படிங்கிறத பாக்கணும். இப்போ இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் டெமோக்ரஸினே வந்தது. கான்ஸ்டியூஷன் இயற்றவங்களே இதுல படிச்சவங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நீங்க இந்த மிஷனரிஸ் இந்தியாவுல நிறைய நல்லது செய்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்தியாவில் சர்வீஸ் பண்றது மூலமாக கன்வர்ஷன், இதை நான் மட்டும் சொல்லல, அவர்களும் சொல்கிறார்கள். எங்களுக்கு முக்கியமான சேவையின் மூலம் மதமாற்றம் தப்பு இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்டாய மதமாற்றம் தான் கூடாதே தவிர, நீங்க பொதுவெளியில எங்களுடைய மதத்துக்கு வாங்கன்னு பேசலாம், உங்களுடைய மதத்தை பற்றிய பெருமைகளை பேசலாம். இது இந்தியாவில் இருக்கக்கூடியது விஷயம்.
இதை நம்ம வேற எங்கேயாவது செய்ய முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதமாக இந்து மதமும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாடாகவும் இந்து நாடு இருந்திருக்குது, இந்திய நாடு இருந்திருக்குது அப்படிங்கிறத இவர்கள் எப்ப ஏத்துக்கொள்ள போறாங்க? அப்ப அவர்கள் இன்னைக்கு அதற்கு உதாரணம் என்ன அப்படின்னா, நீங்க திருப்பரங்குன்றம் விஷயத்தை எடுத்துக்கலாம், இல்ல கிறிஸ்துமஸுக்கு போயிட்டு அவர்கள் சொல்றத எடுத்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்து கோயில் வாசல்ல நின்னு நீங்க ஒரு பிட் நோட்டீஸ் கூட கொடுக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய சர்ச்சுக்குள்ள இருந்து, இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மசூதிக்குள்ள இருந்து, நீங்க இவருக்குதான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவர்களால முடிவெடுக்க முடியும். அப்ப யார் இந்த இந்தியாவுல சுதந்திரமாக இன்னைக்கு இருக்காங்க? அவர் சொல்றாரு அச்சத்தோட இருக்கிறாங்கன்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாருல. அப்போ அச்சத்தோடு இருக்கிறவர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையான இந்துக்கள் இந்த தமிழ்நாட்டுல. அதற்கு யார் காரணம்? அதற்கு யார் காரணம்னா இவர்கள் அந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஓட்டுக்காக அந்த மிஷனரிகளை முழுக்க முழுக்க தங்கள் பக்கம் வச்சிருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அதை அவர்கள் உணரணும். இதே மிஷனரிகள் மற்ற நாடுகள்ல இருந்து சிறுபான்மையினராக இங்க வரக்கூடிய கிறிஸ்தவர்களையும் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு கேரளால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூ, கேரளாக்களே இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தினருக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அச்சம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் வராதா? ஆனால் இந்த அரசு அதற்கு அவ்வளவு பக்க பலமாக மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கேஸ் பை கேஸா அவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்யணும்னு நினைச்சால் கூட இன்னைக்கு செய்ய முடியாது. இன்னைக்கு மிஷனரிகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஃபாரின் ஃபண்ட் ட்ரஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது நீங்க லீகலைஸ் அப்படின்ன உடனே எல்லாரும் பதறாங்க. எஸ்ஐஆர் அப்படின்னா எல்லாரும் பதறாங்க. ஏயா செத்தவனை பேரை எடுக்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆனவனை பேர் எடுக்கணும், டபுள் என்ட்ரி போட்டவனை பேர் எடுக்கணும்னு சொன்னா திமுக பதற மாதிரி ஒரு ட்ரஸ்டுக்கு அக்கௌண்ட கொடுப்பா, எங்கெங்க இருந்து ஃபண்ட் வருதுன்னு லீகலா வாங்கிக்கோங்கப்பான்னா பதற்றம் வருது. அப்போ யார் என்ன வேலையை செய்யறாங்கன்றது பொதுமக்கள் பார்வைக்கு நம்ம விடலாம். பிரதமர் மோடி அவர்கள் காயின் பண்ண டேர்ம் மெக்காலே மைண்ட் செட்டுங்கிற டேர்மை அவர் பேசும்போது காயின் பண்ணியிருக்காரு. இது வெறும் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் குறித்த பார்வை இல்ல ஒரு கலோனியல் மென்டாலிட்டி விமர்சிக்கிறார்? கலோனியல் மென்டாலிட்டி குறித்த பார்வை. ஏன்னா அந்த கலோனியல் மென்டாலிட்டி இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு கிளரிக்கல் உத்தியோகம் கிடைச்சா போதும், என்னுடைய இந்தியாவில எதுவுமே இல்ல, இங்க கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கிளம்பி எல்லாருடைய மண்டையும் கழுவிக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ இந்த மைண்ட் செட்டை தான் அவர் சொல்றாரு கலோனிக்கல் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. இன்னைக்கும் நம்மளுடைய சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் எடுத்துட்டு போய் ரஷ்யா தனியா சென்டர் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு, யூஎஸ்ல சென்டர் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் மதத்தையோ மொழியையோ ரிசர்ச் பண்ணல, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கள் ரிசர்ச் பண்றது அந்த சான்ஸ்கிரிட்ல இருக்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை எப்படி நவீன யுகத்துக்கு கொண்டு கொடுக்கறது அப்படிங்கிறது தான். இததான் நாம பார்க்க வேண்டிய விஷயம். இன்னி வரைக்கும் உங்களால தஞ்சாவூர் கோயில்ல உள்ள கோபுரத்துல 250 டன் கல்லை எப்படி வச்சாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. அது மாதிரி ஒரு கோயிலை கட்ட முடியல. 100 கோயிலை இடிச்சேன், நான் எத்தனை கோயிலை இடிச்சேன்னு டிஆர் பாலுவால பேச முடியும். ஆனா ஒரு கோயிலை நம்மளால அந்த மாதிரி கட்ட முடியாது. சோ அது கட்டடக்கலையாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், அவ்வளவு விஷயங்களும் இந்த இந்தியால இருந்திருக்கு. அது முகலாயர்களுக்கு பின்னால், ஆங்கிலேயர்களுக்கு பின்னால் எப்படி அழிந்து போனதோ அதே போல நம்ம மனசுக்குள்ளார, நம்ம மண்டைக்குள்ளார எல்லாமே பிரிட்டிஷ் கொடுக்கறதோ இல்ல வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடியதோ ரொம்ப உயர்வானது. இந்தியால ஒரு விஷயம் இருந்தா அதை சந்தேகத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கலோனிக்கல் மைண்ட் செட் அவர் சொல்றாரு. வெறும் மெக்காலே எஜுகேஷனை மட்டும் அவர் சொல்லல. கலோனியல் மைண்ட் செட்டுக்கு கவுண்டர் பண்றதுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசில என்னென்ன அம்சங்கள் இருக்கு? நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட சேர்ந்து இன்னைக்கு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டையே நம்முடைய இந்தியால மத்திய அரசு துவங்கி இருக்கிறாங்க. இந்தியால எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன மாதிரியான நாலேஜ் விஷயங்கள் இருந்தது அப்படிங்கறத அந்த ட்ரெஷரை வெளியில கொண்டு எவிடன்ஸோட டாக்குமெண்ட் பண்றதுதான். இதே தமிழகத்துல இதுவரைக்கும் இருந்த தமிழகம் செய்யாத விஷயத்த நம்முடைய செம்மொழி தமிழ் உயர் ஆராய்ச்சி மையம் கல்வெட்டுக்களை ஃபுல்லா படிவம் எடுத்து அதை கம்ப்யூட்டரைஸ் பண்றாங்க. ஓலைச்சுவடிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே கம்ப்யூட்டரைஸ் பண்றாங்க.
திருக்குறளை 100 மொழிகளுக்கு மேல, எஸ்பெஷலி வெளிநாட்டு மொழிகளை நான் சொல்லல, எந்த இந்திய மொழிகள்லாம் அழிகிற தருவாயில் இருக்கிறதோ அந்த மொழியில திருக்குறளை எழுதி வச்சு அந்த மொழியை பாதுகாக்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அதனாலதான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன செய்ய பிடிக்குதோ அதை திறம்பட செய்யு, அதற்கு உன்னுடைய கல்வி ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கும். இதுதான் நம்ம ஒன் லைன்ல சொல்றதா இருந்தா, அந்த நாலேஜ் சிஸ்டம திரும்பவும் அறிவியல் பூர்வமாக இங்க நிலை நிறுத்துறது தான் நம்முடைய முக்கியமான வேலை. அதை இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி செய்யுது. அது உங்களுடைய 3 வயதுல இருந்து ஆரம்பிக்குது. இந்தியாவில ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம், ஃப்ரெண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம், விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கூடியது அல்ல, நாளும் நாம வீட்டுல கடைபிடிக்கக்கூடிய விஷயம். ஏன் அவன் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணான்னா, 13 வயசுக்கு மேல அவன் கல்யாணமே பண்ணிக்கலாம், யாரு கூட வேணா இருக்கலாம், தனியா போய் தங்கிக்கலாம். அப்ப வருஷத்துல ஒரு நாள் அப்பாவோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு வித் தயர் பெர்மிஷன் தே யூஸ் டு கம் ஹோம் அப்படிங்கிறதுக்கு ஃபாதர்ஸ் டே. நம்ம தான் வருஷம் 365 நாள் அப்பாவை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோமே. அப்படின்னு இருக்கும்போது நமக்கு தனியா ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண தேவையில்லை. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு 3 வயசுல இருந்து ரிலேஷன்ஷிப்பை சொல்லிக் கொடு. ஒரு வீட்டுல அவங்கவுங்க ஃபேமிலியில என்ன பழக்க வழக்கமோ அதை சொல்லிக் கொடு, ரெஸ்பெக்ட சொல்லிக் கொடு. இந்தியாவில இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகள், சித்தாந்தங்கள், இதை சொல்லிக் கொடு. 6 வயசுக்கு பிறகு எழுத படிக்க சொல்லிக் கொடு. 8 வயசுல ஒரு தடவை அந்த குழந்தைக்கு புரியுதான்னு பாரு, 10 வயசுல ஒரு தடவை அது புரியுதான்னு பாரு. புரியலன்னா அதற்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்து அடித்தளத்தை நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு 8ஆம் கிளாஸ் முடிகிற வரைக்கும் அனுப்பிச்சேன்னா 9ஆம் கிளாஸ்க்கு மேல அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை எடுத்து அவன் அதுல படிச்சு திறமையானவனாக வரணும். எது படித்தாலும் இங்க வாழ முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 525 இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது, 475 இந்த வருஷம் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1000 கணக்குல இருக்கு. அப்போ இன்னைக்கு வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ மட்டும் படிப்பு இல்லை, உனக்கு என்ன விரும்புதோ நீ படிக்க முடியும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பறைக்கு ஒரு வகுப்பு வச்சு அந்த வகுப்பின் மூலமாக அந்த கலையையும் அழியாமல் அவர்களும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள முடியும். இன்னைக்கு அந்த அளவிற்கு உங்களுக்கு எஜுகேஷன் போயிருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு முக்கியமாக அததான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நமக்கு சொல்லி கொடுக்குது. அது நம்முடைய இந்தியாவினுடைய பழைய ட்ரெஷரை மீட்டெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நன்றி.